ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் விஜயநகர் பேரரசை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதனோட தொடர்ச்சியாக பாம்னி பேரரசை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாம்னி கிங்டமோட பீரியட் பார்த்திங்கன்னா 1347 to 1526, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 180 இயர்ஸ் ஆண்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஏறத்தாழ 180 இயர்ஸ் ஆண்டிருக்காங்க. 18 கிங்டம்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாம்னி கிங்டம் மெயினாக மகாராஷ்டிரா ரீஜனில் தான் இருந்தாங்க. அண்ட் சில பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகிலும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணுங்கள். விஜயநகர் பேரரசை 1336 உருவாகியிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 வருஷம் 1 டிகேட் கழித்து தான் பாம்னி கிங்டம் உருவாகுறாங்க. 1347 தான் பாம்னி கிங்டம் உருவாகுது. ரெண்டு பேருமே சமகாலத்தை சேர்ந்தவங்க தான். பாம்னி கிங்டம் அண்ட் விஜயநகர் கிங்டம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சமகாலத்தை சேர்ந்தவங்க தான். 14th century சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ இந்த மேப்பை பாருங்கள். உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மேப் தான். பிங்க்கில் இருக்கிறது எல்லாமே பஹமனி கிங்டம், க்ரீனில் இருக்கிறது எல்லாமே விஜயநகர் கிங்டம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரீஜன் அண்ட் சில பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாவில் பாம்னி இருந்திருக்காங்க. கீழே ஆந்திரா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா ரீஜன்ஸில் எல்லாமே விஜயநகர் கிங்டம் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பார்டராக இருந்தது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ரிவர் தான் பார்டராக இருந்திருக்கு. ஸோ கிருஷ்ணா ரிவருக்கு நார்த்தில் பார்த்திங்கன்னா பாம்னி கிங்டம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணா ரிவருக்கு கீழே பார்த்திங்கன்னா சவுத்தில் விஜயநகர் கிங்டம் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், ஃபெர்டைல் ரீஜன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா ரீஜனுக்காக ரெண்டு பேருமே அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ மெயினாக விஜயநகர் கிங்டம் அண்ட் பாம்னி கிங்டம்க்கு சண்டை எதுக்காக நடந்திருக்கும்னா அந்த ஃபெர்டைல் ரீஜன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா ரீஜன், துங்கபத்ரா ரீஜனுக்காக அடிக்கடி பார்த்திங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அலாவுதீன் ஹாசன் இல்லைனா ஹாசன் கங்கோ அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா பாம்னி கிங்டம் உருவாக்குறாரு. ஸோ எப்போ உருவாக்குறாரு அப்படின்னா 1347 உருவாக்குறாரு. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அலாவுதீன் ஹாசன் ஆல்சோ நோன் அஸ் ஹாசன் கங்கோ சீஸ்ட் தௌலதாபாத் அண்ட் டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் சுல்தான் அண்டர் த டைட்டில் ஆஃப் பஹமன் ஷா இன் 1347, 1338, 1348, 1358. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1347 தான். ஸோ 1347 தான் பாம்னி கிங்டம் உருவாகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அலாவுதீன் ஹாசன் அப்படின்றவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா தௌலதாபாத், அதாவது தேவகிரி கைப்பற்றி அந்த இடத்துக்கு அவரை சுல்தானாக அறிவிச்சுப்பார். அதே மாதிரி அவருக்கு ஒரு டைட்டிலும் கொடுத்துக்கிறாரு, பஹமன் ஷா அப்படின்ற டைட்டிலும் கொடுத்துக்கிறாரு. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தௌலதாபாத் கேபிட்டலாக பிடிச்சி அதை சுல்தானாக அறிவிச்சிருப்பார். 2 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணுறாரு, அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறாரு. எங்கே ஷிஃப்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்பர்காவுக்கு ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. His successor found it difficult to organize a stable kingdom even around Gulbarga. So the capital was again shifted to Bidar in 1429, 1430, 1529, 1530 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரோட ஹாசன் கங்குக்கு அப்புறம் வர சக்ஸஸருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா குல்பர்காவை சுற்றி ஒரு ஸ்டேபிள் கிங்டம் உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறாங்க, கேபிட்டலை குல்பர்காலேருந்து பிடாருக்கு மாற்றிடுறாங்க. எப்போ மாற்றுறாங்க, 1429 மாற்றிடுறாங்க. இந்த மேப்பில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தேவகிரி இருக்குது, இங்கே பீடார் இருக்குது, குல்பர்கா இருக்குது. ஸோ தேவகிரியிலேருந்து, அதாவது தேவகிரின்ற பேர் தௌலதாபாத்ன்னு அப்படின்னு சொல்லி முகமது பின் துக்ளக் மாற்றிருப்பார். ஸோ தௌலதாபாத்லேருந்து குல்பர்காவுக்கு கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறாரு. மறுபடியும் பார்த்திங்கன்னா அவரோட சக்ஸஸர் குல்பர்காலேருந்து பீடாருக்கு மாற்றுறாங்க 1429. How many monarchs were in the Bahmani dynasty அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18, 11, 12, 15 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 18 monarchs இருந்துச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். 18 kingdoms இருந்துச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் த பாம்னி கிங்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அலாவுதீன் ஹாசன் அப்படின்றவர் இல்லைனா ஹாசன் கங்கோ அப்படின்றவர் பார்த்திங்கன்னா தௌலதாபாத்தை கைப்பற்றி சுல்தானாக அறிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு பாமன் ஷா அப்படின்ற டைட்டிலும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறாரு 1347. So a Turkish officer of Daulatabad Devagiri was supported by other military leaders in rebellion against the Sultan of Delhi. ஸோ டர்க்கிஷ் ஆஃபீஸர் ஆஃப் தௌலதாபாத் கூடயும் மற்ற மிலிட்ரி லீடர்ஸ் கூடயும் சேர்ந்து பார்த்திங்கன்னா சுல்தான் ஆஃப் டெல்லி முகமது பின் துக்ளக்கை தோக்கடிச்சு தௌலதாபாத்தை கைப்பற்றிடுறாங்க. 2 இயர்ஸ் லேட்டஸ்ட் 2 வருஷம் கழிச்சு தௌலதாபாத்தை கைப்பற்றின 2 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அலாவுதீன் பாமன் ஷா அவர்கள் குல்பர்காவுக்கு அவர் கேபிட்டல் மாற்றிட்டார்.
ஸோ அவரோட சக்ஸஸர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அங்கே ஒரு ஸ்டேபிள் கிங்டம், ஒரு நிலையான கிங்டம் வந்து உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால என்ன பண்ணிடுறாங்க, குல்பர்காலேருந்து பீடாருக்கு வந்து 1429 வந்து மாற்றிடுறாங்க கேபிட்டலை. மொத்தமாக பார்த்திங்கன்னா 18 மொனார்ச்சஸ் இருந்திருக்கு பாம்னிக் டைனஸ்டின்னு அப்படின்றத சொல்கிறாங்க. அலாவுதீன் பாமன் ஷா டிவைடட் த கிங்டம் இன்ட்டு 4 டெரிட்டோரியல் டிவிஷன்ஸ் கால்ட். ஸோ அவரோட கிங்டமை பார்த்திங்கன்னா 4 டெரிட்டோரியல் டிவிஷன்ஸாக பிரிக்கிறாரு. அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாகனாஸ், தலாஸ், கவுடாஸ், டராஃப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தராஃப்ஸ் அப்படின்றத இதுக்கான ஆன்சர். அலாவுதீன் பாமன் ஷா அவரோட கிங்டம் வந்து 4 டெரிட்டரியாக பிரிக்கிறாரு. அதோட பேர் பார்த்திங்கன்னா தராஃப்ஸ். ஸோ அலாவுதீன் பாமன் ஷாவோட பீரியட் பார்த்திங்கன்னா 1347 to 1358 பீரியடும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11 years வந்து ஆண்டிருக்காரு. இவரோட மெயின் அட்டெம்ப்ட் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆஃப் வாரங்கால், ரெட்டி கிங்டம்ஸ் ஆஃப் ராஜமுந்திரி அண்ட் கொண்ட விடுவு இவங்கக்கிட்ட வந்து அடிக்கடி வந்து ஆனுவல் ட்ரிபியூட் கொடுங்க, எனக்கு கப்பம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காரு. அலாவுதீன் பாமன் ஷா பார்த்திங்கன்னா அவரோட கிங்டம் வந்து 4 டெரிட்டரியல் டிவிஷனாக பிரிச்சிருக்காரு. ஸோ அதோட பேர் பார்த்திங்கன்னா தராஃப்ஸ். A governor was appointed for each provinces. He commanded an army, was solely responsible for its administration and for the collection of the revenue. The system worked well under a powerful king, but its dangers became apparent during the reign of a weak ruler. ஸோ கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு ஒவ்வொரு ப்ரொவின்சஸ்க்கும். அதே மாதிரி வந்து ஆர்மிக்கும் வந்து கமாண்ட் பண்ணுறாரு, நீங்கள் தான் வந்து எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் பார்த்துக்கணும், கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றது. ஒரு பவர்ஃபுல் கிங் இருக்கும் போது இந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அதே வீக் ரூலர் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆர்மி கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி நீங்களே ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனும் ரெவென்யூ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல் கிங்டம் கிட்ட வந்து அது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு வீக் ரூலர் கிட்ட பார்க்கும்போது அது ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. ஏன்னா வீக் ரூலரை வந்து அவங்க அசாசினேட் பண்ணி மறுபடியும் வந்து அந்த கிங்டம் வந்து அவங்களே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் முகமது ஷா 1 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹீ சக்சீடட், அதாவது அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷாக்கு அப்புறம் முகமது ஷா 1 வந்து வராரு. ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு முகமது ஷா பற்றி, முகமது ஷா 1 பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீ சக்சீடட் பஹமன் ஷா. ஸோ கரெக்டு தான். ஹி வேஜ்டு 2 wars வித் விஜயநகர் பட் குட் நாட் கெயின் ஃப்ரம் இட். ஸோ 2 wars வந்து விஜயநகர் அகெயின்ஸ்டாக கொண்டு போகிறாரு, ஆனால் அதில் எதுவுமே வந்து அவரால் எதுவுமே கெயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். பட் ஹிஸ் அட்டாக் அண்ட் வாரங்கால் இன் 1363 earned him large property and wealth, including the important fortress of Golconda and his treasured Turkish throne, which therefore became the throne of Bahmani kings அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 வார் தொடுக்கிறாரு விஜயநகர் கிங்டம்க்கு அகெயின்ஸ்டாக, ஆனால் 2த்துலேயுமே அவருக்கு பெருசாக எந்த கெயினும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, வாரங்கல்ல வந்து அட்டாக் பண்ணுறாரு 1363. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி வெல்த் கிடைக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபோர்ட்ரஸ் ஆஃப் கோல்கண்டா அதுவும் கிடைக்குது அவருக்கு. ட்ரெஷர் டார்கேஸ் த்ரோன் அப்படின்றதும் ஒரு டார்கேஸ் விலை உயர்ந்த கற்களை பச்சை கலந்த நீல வண்ண கல்லான ஒரு விலை உயர்ந்த அணிகலனான த்ரோன் வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பின்னால் வந்து பாம்னி கிங்ஸோட த்ரோனாகவும் ஆகுது. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான், ஆல் கரெக்டு தான் இதுக்கான ஆன்சர். ஸோ முகமது ஷா 1 1358 வரைக்கும் ஹாசன் கங்கு இருப்பார். அதுக்கப்புறம் 1358 to 1375 பார்த்திங்கன்னா முகமது ஷா 1ஓட பீரியடு. ஸோ நான் சொன்னது எல்லாமே இருக்கும். முகமது ஷா 1 வந்து பஹமன் ஷா வந்து சக்சீட் பண்ணுறாரு. 2 வார்ஸ் வந்து விஜயநகருக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு போகிறாரு. அதுலேருந்து அவருக்கு எந்த கெயினுமே கிடைக்கல. ஆனால் வாரங்காலில் நடத்துகிற 1363 நடத்துகிற ஒரு அட்டாக்னால பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய வெல்த் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிடைக்குது. Turkish throne is one of the bejeweled royal seats of Persian kings described in ஃபிர்தூஷி நாமா, ஐனி அக்பரி, அக்பரி நாமா, முகமது ஷா நானா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபிர்தூஷி நாமா அப்படின்றது தான். ஸோ டார்கஸ் இஸ் அ செமி ப்ரிஷியஸ் ஸ்டோன் ஸ்கை ப்ளூ இன் கலர். ஸோ டார்கஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பச்சை கலந்த நீல வண்ண ஒரு விலை உயர்ந்த கல்லாக இருந்திருக்கு. ஸோ இவங்க பாரசீக நாட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த டார்கேஸ் வந்து ரொம்ப வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோனாக
அவங்களோட ஜுவல்ஸ்லலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜுவல்ஸை பார்த்திங்கன்னா ஒரு ராயல் சீட்டில் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி யார் வந்து அவங்களோட அந்த சிம்மாசனத்தில் பார்த்திங்கன்னா பார்சீக அவங்களோட சிம்மாசனத்தில் வந்து இந்த பச்சை கலந்த நீல வண்ண கண்ணை வந்து ஒரு அரியணை மாதிரி செய்கிறாங்க. ஸோ இது வந்து யார் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிர்துஷி நஷா நாமா அப்படின்றவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. Who laid a solid foundation for the Bahmani kingdom? முகமது ஷா 1, முகமது 2, முகமது அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகமது ஷா 1 தான் பார்த்திங்கன்னா பாம்னி கிங்டம்காக ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருப்பாரு. முகமது ஷா 1 built 2 mosques at குல்பர்கா, பெடார், பெரார், அஹமத் நகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 மாஸ்க்கு பார்த்திங்கன்னா குல்பர்காவில் வந்து கட்டியிருப்பார். முகமது ஷா லைட் அ சாலிட் ஃபவுண்டேஷன் ஃபார் த கிங்டம். ஸோ நிலையான ஒரு ஆட்சியை வந்து உருவாக்கியிருப்பார். இவரோட பின்னால் பார்த்திங்கன்னா ஆட்சி வந்து 5 பிரிஞ்சிருக்கும். நாடு வந்து பெரார், பிடார், பிஜாப்பூர், அஹமத் நகர், கோல்கண்டா அப்படின்னு சொல்லி 5 பிரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 5 பிரிஞ்சப்போ கூட பார்த்திங்கன்னா இவரோட சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து பின்னாலேயும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இவரோட சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸை தான் பின்னாடியும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 2 மாஸ்க் வந்து பில்ட் பண்ணியிருக்காரு குல்பர்காவில். அதில் ஒரு மிகப்பெரிய மாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 1367. 216 into 16 feet அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க் அவ்வளோ பெரிய மாஸ்க் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் ஹாஸ் அ roofed courtyard. A large number of Arabs, Turks and notably Persians began to immigrate to the Deccan, many of them at the invitation of Sultan Muhammad I. And that had a strong influence on the development of Muslim culture during subsequent generation. ஸோ முகமது 1ஓட இன்விடேஷன் காரணமாக பார்த்திங்கன்னா அரப்ஸ், டர்க்ஸ், நோட்டபிளி பெர்ஷியன்ஸ் இவங்களாம் பார்த்திங்கன்னா டெக்கானுக்கு வந்து இமிக்ரேட் ஆகுறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு முஸ்லீம் கல்ச்சருக்கான ஒரு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸை பார்த்திங்கன்னா இந்த அரப், டர்க்ஸ் அண்ட் பெர்ஷியன்லாம் வந்து கொடுக்குறாங்க. Golconda Fort is located about 11 kilometers from Chennai, Kolkata, Hyderabad, Karnataka. So Golconda Fort is located about 11 kilometers from Hyderabad. The highest point of the Golconda Fort is Bala Trishur, Bala Hisar, Darbar Fort அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Bala Hisar தான் இதுக்கான ஆன்சர். Golconda Fort is located about 11 kilometers from Hyderabad on a hill 120 meter height. So 120 meter ஹைட்டில் இருக்க ஹில்லுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கோல்கொண்டா ஃபோர்ட் வந்திருக்கு. ஸோ இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஃபோர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஹிசார் அப்படின்றது. இந்த ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அண்டர் கிரவுண்ட் டனல் இருந்திருக்கு. இந்த டனலில் வந்து தர்பார் ஹாலுக்கு வந்து போக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Mujahid, the son of Muhammad Shah, ascended the throne. However, on his return to Gulbarga from the expedition against Vijayanagar, he was assassinated and the nephew of the conspirator அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகமது ஷா முஜாஹித் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா முகமது ஷாவோட சன்னு. அவர் வந்து த்ரோனுக்கு வந்து வராரு. முகமது ஷாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முஜாஹித் வந்து வராரு. ஸோ விஜயநகர்கிட்ட நடந்த ஒரு எக்ஸ்பெடிஷனுக்கு அப்புறம் குல்பர்காவுக்கு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அவரோட சொந்த மாமாவாலேயும் வந்து அசாசினேட் கொல்லப்படுறாரு. ஸோ அவரோட மாமா பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தவுத் அப்படின்றவர் தான். Whose reign was peaceful and the Sultan spent much of his time building his court as a center of culture and learning அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முஜாஹித் அப்படின்றவர் வருவார் இல்லையா, இங்கே பார்த்தோம் இல்லையா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகமது 2 அப்படின்றவர் வருவார். அவரோட பீரியடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாரும் நடக்கலை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிருந்திருக்கு. அவரோட அந்த சுல்தான் பார்த்திங்கன்னா அவரோட வேல்யூபிள் டைம் வந்து கோட் கட்டுறதுக்காகவும் சென்டர் ஆஃப் கல்ச்சர் லேர்னிங் இதுக்காகவே செலவிட்டிருக்காரு. ஸோ சக்ஸஸர் ஆஃப் முகமது ஷா 1க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முஜாஹித் வராரு, முகமது ஷாவோட பையன். ஸோ குல்பர்காக்கு ஒரு எக்ஸ்பெடிஷனுக்கு அப்புறம் குல்பர்காவுக்கு வந்து திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அசாசினேட் பண்ணுறாரு தவுதால். இவர் யார் பார்த்திங்கன்னா அங்கிள் ஆஃப் முகமது. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகமது 2 அப்படின்றவர் வந்து 1378 வந்து த்ரோனுக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ முகமது 2ஓட பீரியடில் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் பில்டிங் கட்டுறது அவரோட கோர்ட்டில் சென்டர் ஆஃப் கல்ச்சர் லேர்னிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அவரோட பீரியடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாரும் கிடையாது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது 3 reigned for 20 years, 19 years, 18 years, 15 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 19 years தான். So there was a constant war between Bahmani and Vijayanagar rules over the fertile Tungabhadra Krishna region. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாமினி அண்ட் விஜயநகர் ரூல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து வார்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. எதுக்கு பார்த்திங்கன்னா துங்கபத்ரா அண்ட் கிருஷ்ணா ரீஜன்ஸ்க்கான
சண்டை வந்து நடந்துகிட்டே இருக்குது. எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா மால்வா அண்ட் குஜராத்கிட்டையும் பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8.5 decades 1377 to 1463 பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா முகமது III அப்படின்றவர் வராரு. ஒரு நோட்டபிள் பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு மன்னர் யாருன்னா பார்த்திங்கன்னா முகமது III தான். 1463 to 1482 வரைக்கும் இருக்கார். ஸோ இவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 19 years இருக்கார். ஸோ இவரோட பீரியட்லாம் பார்த்திங்கன்னா முகமது கவான் அப்படின்ற ஒரு நோட்டபிள் பர்சனும் வந்து இருக்கார். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் முகமது III. Muhammad Gawan served with great distinction as the Prime Minister under whom and contributed extensively to the development of the Bahmani Kingdom. ஸோ யார் கீழே இந்த முகமது கவான் வந்து பிரைம் மினிஸ்டராக வேலை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது III அப்படின்றவர் கீழே தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ முகமது கவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஷியன் பை பர்த் பார்த்திங்கன்னா பர்ஷியன், இஸ்லாமிக் தியரி, பர்ஷியன் மேத்தமெட்டிக்ஸ் இதில் எல்லாமே வந்து வெல் வெர்ஸ்டாக இருந்திருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா போயட் அண்ட் ப்ரோஸ் ரைட்டர். ஸோ அலாவுதீன் ஹாசன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் ஆஃப் பாம்னி கிங்டம் இருப்பார் இல்லை அலாவுதீன் ஹாசன், அவர் வந்து இவரோட விஸ்டம், மிலிட்ரி பவர் இதெல்லாம் பார்த்து முகமது கவானோட மிலிட்ரி பவர் இதெல்லாம் பார்த்து ரெக்ரூட் பண்ணியிருப்பார். ஆனால் பார்த்திங்கன்னா முகமது III பீரியட்லாம் வந்து இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். ஸோ எக்ஸ்டென்சிவ்லி பார்த்திங்கன்னா பாம்னி கிங்டம் டெவலப்மெண்ட்டுக்காக முகமது கவான் வந்து நிறைய வந்து உழைச்சிருக்காரு. Gawan used dash chemists to teach the Bahmani army about the preparation and the use of gunpowder. ஸோ பர்ஷியன்ஸை வச்சு தான் பார்த்திங்கன்னா பாம்னி ஆர்மிக்கு வந்து கன் பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுப்பாரு. In his war against Vijayanagar kingdom in dash, Gawan used gunpowder. ஸோ எந்த இடத்துல பார்த்திங்கன்னா விஜயநகர் கிங்ஸ் அகெயின்ஸ்டாக வந்து கவான் வந்து கன் பவுடர் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெலாகம் நடக்கிற வாரில் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். Who divided the existing 4 provinces of the Bahmani Sultanate into 8 provinces so as to limit the area under the rules of each governor and to make the provincial administration more manageable. ஸோ கவான் தான் பார்த்திங்கன்னா வந்து 4 provinces இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து 8 வந்து பிரிப்பார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக 8 பிரிப்பார். கவான் அப்படின்றவர் தான் பிரிச்சிருப்பார். So Gawan was known for his military campaigns as well as administrative reforms. ஸோ 4 provinces வந்து 8 provinces-ஆக வந்து பிரிச்சிருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக. Gawan sought to curtail the military powers of the governors by allowing them to occupy only dash in the territory. ஸோ பார்த்தீங்கன்னா 1/4 இந்த டெரிட்டரியோட போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒருத்தருக்கு வந்து ஒரு டெரிட்டரி 1/4 இந்த டெரிட்டரி கொடுத்துருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 டெரிட்டரி தான். He also placed some districts in the provinces directly under the central administration. சில ப்ராவின்சஸை பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. Gawan sought to curtail the military powers of the governors by allowing them to occupy only dash in the டெரிட்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2/4, 1/4, 3/4, none அப்படின்னு சொல்லி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1/4 தான். ஸோ கவான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸை வந்து ப்ராவின்சஸ் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க ப்ராவின்சஸ் வந்து டேரெக்டாக வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே கொண்டு வருவார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிலிட்ரி பவர்ஸ் எல்லாமே கவர்னர்ஸ் கொடுத்த மிலிட்ரி பவர்ஸ் எல்லாமே வந்து குறைச்சிருவார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டெரிட்டரிக்கு 1/4 கண்ட்ரோல் பண்ணால் போதும். சில பேர் பார்த்திங்கன்னா 2 ஃபோர்ட் 3 ஃபோர்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. 1/4 வந்து வச்சுருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுல்தானை பார்த்திங்கன்னா அவரோட டைரக்ட் கண்ட்ரோலில் வந்து கொண்டு வராங்க. அதேமாதிரி ராயல் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுக்கு நிலவரியை வந்து டைரெக்டாக வந்து சுல்தான் கிட்டே வந்து பே பண்ணணும். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் இன்கம்ஸ் எல்லாமே வந்து சுல்தான் கிட்ட வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி கவான் வந்து ப்ளேஸ் பண்ணுறார். ஸோ இதனால் ஏன் வந்து 4 டெரிட்டரிஸ், ஸோ பெரிய பெரிய டெரிட்டரியாக இருந்தது வந்து சின்ன சின்ன மாகாணங்களாக பிரிக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பின்னால் வந்து வார் அறிவித்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டாக ஆக முடியாது ஒரு சின்ன சின்ன இடத்த கொடுக்கும்போது. ஸோ அதனால் வந்து பவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்ன் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடறாரு. ப்ராவின்சஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். பவர்ஸை வந்து கவர்னரோட பவர்ஸை வந்து குறைக்கிறாரு. ஒருத்தருக்கு வந்து ஒரு டெரிட்டரிக்கு வந்து 1/4 தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்ட் எல்லாமே வந்து சுல்தானோட டைரக்ட் கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராயல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து லேண்ட் ரிவ்யூ வந்து சுல்தான் கிட்ட வந்து டைரெக்டாக பே பண்ணணும். அதே மாதிரி பார்த்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து சுல்தான் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ரூல்ஸ் வந்து முகமது கவான் வந்து கொண்டு வராரு.
The administrative reforms introduced by Gawan improved the efficiency of the government but curtailed the powers of provincial chiefs who were mostly Sultan, Deccani's, Tughlaqs, Pardesis அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர கவான் கொண்டு வர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரொவின்ஷியல் சீஃப்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா டெக்கானிஸோட பவர்ஸ் எல்லாமே வந்து குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ டெக்கானிஸ் இதனால் பார்த்திங்கன்னா முகமது கவானுக்கு வந்து அகெயின்ஸ்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த முகமது கவான் கொண்டு வர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்க்கு எஃபிஷியன்ஸியாக இருந்தது. ஆனால் ப்ரொவின்ஷியல் சீஃப்ஸான டெக்கானிஸோட பவர்ஸை வந்து குறைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா டெக்கானிஸ் அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு பரதேசிஸ் அப்படின்னா ஃபாரினர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே மோதல் இருந்துச்சு. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா பவர்ஸை குறைக்கிறதுனால இந்த மோதல் வந்து இன்னும் அதிகமாச்சு. Gawan became a victim of his tussle for the power. The Deccani nobles grew jealous of his success and considered him as an obstacle to their rise. They manipulated by forging a letter to implicate Gawan in a conspiracy against the Sultan. Sultan, who himself was not happy with Gawan's dominance, ordered his execution. ஸோ கவான் பார்த்திங்கன்னா மேன்மேலும் வளர்ந்துட்டே போகிறாரு. ஸோ இந்த டெக்கானிஸ்க்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு பொறாமை ஏற்படுது. அதனால் இவரோட வளர்ச்சி வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டரை வந்து ஃபார்ஜரியாக வந்து எழுதி சுல்தானுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ சுல்தான் ஏற்கனவே வந்து கடுங்கோவத்தில் இருக்கார். ஏன்னு பார்த்தீங்கன்னா கவானோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சுல்தான் வந்து கோவத்தில் இருக்கார். ஸோ ஃபைனலாக இந்த லெட்டர் கிடச்ச பிறகு என்ன பண்ணுறாரு, கவானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துறாரு, தூக்கிலிட சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாரு. After Sultan Muhammad III death, who reigned as the Sultan until his death in 1518. ஸோ முகமது த்ரீக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மஹமத் ஆர் ஷிஹாபுத்தீன் முகமத் அப்படின்றவர் வராரு. 1518 அவரோட டெத் வரைக்கும் பார்த்திங்கன்னா லாங் இயர்ஸ் இருந்திருக்காரு. ஸோ டிக்ளைன் ஆஃப் பாமினி கிங்டம், கவான் எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரின் நோபல்ஸ் வந்து இவரை நம்பி இருப்பார். அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராவின்சஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முகமது த்ரீ டெத்துக்கு அப்புறம் முகமத் ஷியாபுத்தீன் முகமத் அப்படின்றவர் அரியணைக்கு வரார். 1518 வரைக்கும் அவரோட டெத் வரைக்கும் இருக்கார். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் லாங் ரூலில் வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வர சக்ஸஸர் 4 ஆஃப் சக்ஸஸர் வராங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா வெறும் பேரளவுக்கு தான் இருந்திருக்காங்க. டியூரிங் திஸ் பீரியட் த டெக்கான் சுல்தானேட் கிராஜுவலி ப்ரோக் அப் இன்டூ 5 இண்டிபெண்ட் டெக்கான். ஸோ 5 இண்டிபெண்ட் டெக்கானாக பிரிகிறாங்க இந்த பீரியடில். பீடார், பிஜாப்பூர், அஹமத் நஹர், பெரார், கோல்கண்டா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க. The contribution of Bahmani kings to architecture is evident in Gulbarga, Bidar, Berar, Ahmednagar அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாம்னி கிங்டமோட ஆர்கிடெக்சரோட கான்ட்ரிபியூஷனை எங்கே மெயினாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்பர்காவில் வந்து பார்க்கலாம். ஸோ குல்பர்காவில் அவங்களோட பாம்னி கிங்டமோட ஆர்கிடெக்சர் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஹால்ஸ் ஆஃப் பப்ளிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆடியன்ஸ், அம்பாஸ்டர்ஸ்க்கு ரெசிடென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்ச்சஸ் இருந்திருக்கு, டோம்ஸ் இருந்திருக்கு, வால்ஸ், சிட்டரல்ஸ் இது எல்லாமே இருந்திருக்கு. இதன் மூலமாக நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்னி கிங்டமில் வந்து ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸ் வந்து நல்லா வந்து எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. The founder of the Bahmani kingdom, Alauddin Hashim Shah, was educated at Multan, Bidar, Berar, Ahmednagar அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முல்தானில் தான் பார்த்திங்கன்னா வந்து ஃபவுண்டர் பாம்னி கிங்டமோட ஃபவுண்டரான அலாவுதீன் ஹாஷம் ஷா வந்து எஜுகேட் பண்ணியிருப்பார். At whose initiative of the founder of Bahmani kingdom, Alauddin Shah was educated at Multan. ஸோ ஜாபர் கான் அப்படின்றவர் அலாவுதீன் கில்ஜியோட தளபதியாக இருந்திருப்பார். ஜாபர் கான் அப்படின்றவர் அவரோட இனிஷியேட்டிவ் மூலமாக தான் பார்த்திங்கன்னா அலாவுதீன் ஹாஷம் ஷா வந்து முல்தானில் வந்து கல்வியை வந்து கற்றிருப்பார். Who opened institution for the purpose of educating the children of noble families in the art of soldiery. ஸோ அலாவுதீன் ஹாஷம் ஷா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகள் வந்து கிங்ஸோட குழந்தைங்கள்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஆரம்பிச்சிருப்பார். ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா the founder of Bahmani kingdom, Alauddin Hashim Shah, was educated at Multan at the initiative of Jabar Khan, a general of Alauddin Khalji. On his succession, he took special care in founding a school to educate his sons. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்காக நிறைய வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அவங்களோட சன்ஸை வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. his son முகமத் வாஸ் a patron of learning. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா முகமத் 1 அவர் வந்து படிச்சிருக்காரு. He opened institution for the purpose of educating the children of noble families in art of soldiery அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட
அதாவது பிரபுக்கள் குடும்பங்களை சேர்ந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா போர் வீரர்களுக்கான கலைகள் இதெல்லாம் பயிற்சி பெறுவதற்கு அவர் வந்து ஒரு ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஆரம்பிச்சிருக்காங்க? அலாவுதீன் ஹாஷன்ஸா அப்படின்றவர். நேம் த பாம்னி கிங்டம் ஹூ வாஸ் லிங்குஸ்டிக் அண்ட் போய்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சுல்தான் ஃபிரோஸ் அப்படின்றவர் தான் பார்த்திங்கன்னா லிங்குஸ்ட் அண்ட் போய்ட்டு இருந்திருப்பார். இவர் பார்த்திங்கன்னா 8th பாம்னி கிங்டம். இது வந்து புக் பேக் கொஷினாக இருக்கும். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8th பாம்னி கிங்டம் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுல்தான் ஃபிரோஸ் அப்படின்றவர் தான். முகமது கவான் வேர்ல்ட் ஃபேமஸ் மദ്രാസா இஸ் இன் பிடார், பெரார், கோல்கொண்டா, அஹமத் நகர். ஸோ முகமது கவான்ஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் மദ്രാസா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடாரில் இருக்குது. சுல்தான் ஃபிராஸ் அப்படின்றவர் 8th பாம்னி கிங்டம். அவர் வந்து ஒரு லிங்குஸ்டாக இருக்கார், போயிட்டாக இருக்கார். Later a successor found schools in Gulbarga, Bidar, Daulatabad and Kandahar. Boarding and lodging at the king's expenses were provided in the schools. So boarding and lodging, கிங்கோட எக்ஸ்பென்சஸில் போர்டிங் அண்ட் தங்கறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான வசதி எல்லாமே வந்து இந்த ஸ்கூல்ஸில் வந்து கிங்ஸே வந்து ஏற்றுக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. முகமது கவானோட ஃபேமஸ் மദ്രാസா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடாரில் இருக்குது. ஸோ லார்ஜ் லைப்ரரி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3000 மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து அதே மாதிரி வந்து கல்வி கற்கும் முறைக்கு வந்து நிறைய வந்து கவான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மினிஸ்ட்ரிஸ் இருந்திருப்பாங்க பாம்னி கிங்டமில். அமீர் ஐ ஜும்லா, நசீர், வசீர் ஐ அஷரஃப், கோட்வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமீர் ஐ ஜும்லா அப்படின்ற மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கரெக்டு. ஸோ நசீர் அப்படின்ற அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இதுவும் கரெக்டு தான். வாசிர் ஐ அஷரஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். கோட்வால் அப்படின்றது சீஃப் ஆஃப் போலீஸ் அண்ட் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வக்கீல் அஸ் சல்தானா. ஒரு ஃபேக்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க புக்கில், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. வக்கீல் அஸ் சல்தானா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆர் லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம் ஹூ வாஸ் த இமீடியட் சப்பார்டினேட் அத்தாரிட்டி ஆஃப் த சாவரின். ஸோ இவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர், துணை அதிகாரியாக வந்து செயல்பட்டார். பேஷ்வா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹூ அசோசியேட்டட் வித் த லெப்டினன்ட் ஆஃப் த கிங்டம். பேஷ்வா பார்த்திங்கன்னா நாட்டோட பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டார். வசீரி குல் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஹூ சூப்பர்வைஸ் த ஒர்க் ஆஃப் ஆல் அதர் மினிஸ்டர்ஸ். அமைச்சர்கள் பணிகளை வந்து மேற்பார்வையிட்டவர் யார் அப்படின்னா வசீரி குல். அமீர் ஐ ஜுல்மா அப்படின்றவர் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். நசீர்ன்றவர் அசிஸ்டன்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். வசீர் ஐ அஷரஃப் அப்படின்றவர் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ். கோட்வால் அப்படின்றது சீஃப் ஆஃப் போலீஸ் அண்ட் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் இன் த கேபிட்டல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்தார் ஐ ஜஹான் அப்படின்ற ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இல்லைனா பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ரிலீஜியஸ் அஃபேர் அண்ட் என்டோமெண்ட்ஸாக இருந்திருக்காரு. அதாவது தலைமை நீதிபதி இல்லைனா பார்த்தீங்கன்னா சமயம் மற்றும் அறக்கட்டளை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.